இந்த மாதிரியான அதிசயத்தை நம்ம பார்க்கறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் பக்கத்துல இருக்கிற மழையம்பட்டுன்ற கிராமத்துல ஒரு வயல்வெளிக்கு நடுவுல ஒரு மரத்தோட இணைந்து ஒன்றி இருக்கிற நடராஜர் இருக்காருங்க. பெரும்பாலான நடராஜர் உலோக திருமேனியா தாங்க இருப்பாங்க. கற்சிலையில நடராஜர் பார்க்கிறது ரொம்ப அரிது. இந்த இடத்துல ஒரு பலகை கல்லுல புடைப்பு சிற்பமா நடராஜர் இருக்காரு. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான நடராஜர் இவர் அப்படின்னு நம்பப்படுது. சோழர்கள் ஆட்சி காலத்தை சார்ந்த நடராஜர் இவர். இந்த விழுப்புரம் மாவட்டத்துல ஆங்காங்கே நிறைய பலகைக்கல் சிற்பங்களை நம்மளால பார்க்க முடியுங்க. சரி, இதுல என்ன அரிது அதிசயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடராஜரை ஒரு சிற்பமா கற்சிற்பமா பார்க்கறதே கொஞ்சம் அரிது. அதனினும் அரிது அவர் ஒரு வயல்வெளியில இருக்காரு. அதனினும் அரிது ஒரு மரத்தோட ஒன்றி இருக்காரு. இன்னும் அரிது என்னன்னா, அந்த மரம் அந்த நடராஜருடைய பாகங்களை ஒன்றும் பண்ணாம கிட்டத்தட்ட ஒன்றி ரொம்ப அற்புதமா காட்சி தராரு. இந்த நடராஜரை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மழையம்பட்டு கிராமத்துக்கு நீங்க போனோங்க. இன்னும் இந்த இடத்துக்கு நான் போன அனுபவங்கள் மற்றும் இந்த இடத்த பத்தியான முழு விபரம் கொண்ட வீடியோ கணேஷ் ராகவ் சேனல்ல இருக்குங்க, போய் பாருங்க.